ஹரே கிருஷ்ணா. மனித வாழ்வின் குறிக்கோள் பாகம் 12, மாயையினின்று நம்மை காப்பாற்றிக் கொள்ளல். 1973 ஸ்ரீல பிரபுபாதாவிற்கு அசாதாரணமான கடிதம் ஒன்று வந்தது. அவரின் 2 இளம் சீடர்களை காலிபோர்னியாவில் சந்தித்த ஒரு பெண் எழுதியிருந்தாள். அவர்கள் தங்களை சந்திப்பவர்களிடம் எதிர்மறையான மனோபாவத்துடன் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவளின் குற்றச்சாட்டு. அவளின் உண்மையான கவலை அவரின் உள்ளத்தை தொட்டதால் தமது பல்வேறு அலுவல்களுக்கிடையே சிந்தனை நிரம்பிய இக்கடிதத்தை அவளுக்கு எழுதினார். தெய்வத்திரு அவர்கட்டு, இந்த கடிதத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சீடர்கள் இருவருடன் வெவ்வேறு சமயங்களில் பேசியிருக்கிறோம். அவர்கள் தங்களை சந்திப்பவர்களிடம் எதிர்மறையான மனோபாவத்துடன் நடந்து கொள்கிறார்கள். இப்படி இருப்பது சரியல்ல என்று எண்ணுகிறேன். இந்த பையன்கள் கடவுளின் பிரதிநிதியாக வருகிறார்கள். இது உள்ளிருந்து வருவது. அவர்களிடம் கருணை மனோபாவம் இருக்க வேண்டும். இதை நாங்கள் அறிகிறோம். எனவே சுவர்க்கத்தின் பிரதிநிதிகளாக மக்களிடையே வருபவர்களை கவனமாக தேர்ந்தெடுங்கள். இல்லாவிடில் உங்கள் நோக்கம் தடைபடும். அன்பு அப்படியே இருக்க வேண்டும் அல்லது இல்லாமல் போக வேண்டும். உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். எனக்காக உங்கள் பிரார்த்தனையை வேண்டுகிறேன். கடவுளில் உங்கள் லின் லுட்விக். ஸ்ரீல பிரபுபாதா இதை வாசித்துவிட்டு பதில் கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள லின் லுட்விக், எனது ஆசிகள். காலிபோர்னியாவிலிருந்து நீங்கள் எழுதிய கடிதம் கிடைத்தது. உங்கள் கருத்துக்களை ஊன்றி கவனித்தேன். இந்தியாவில் நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டிருந்ததால் இதுவரை உங்களுக்கு விரிவாக கடிதம் எழுத முடியாமல் போயிற்று. என் சீடர்கள் இருவரை காலிபோர்னியாவில் நீங்கள் சந்தித்த போது அவர்கள் தங்களை சந்திப்பவர்களிடம் எதிர்மறையான மனோபாவத்துடன் நடந்து கொள்கிறார்கள் என்று புகார் கூறியிருக்கிறீர்கள். அது பற்றிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நான் அறியேன். ஆனால் என் அன்பிற்குரிய சீடர்கள் அன்பில்லாமலோ அஜாக்கிரதையாகவோ நடந்திருந்தால் அவர்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். பிரபுவாகிய கடவுளின் சேவையில் ஒருவர் தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிப்பதென்பது சுலபமானதல்ல. பக்தர்கள் ஆவதற்காக மாயையின் சேவையிலிருந்து விலகி கொண்டவர்களை அவள் மீண்டும் தன்வசப்படுத்த தீவிரமாக முயற்சிப்பாள். எனவே மாயையின் தாக்குதல்களை சமாளித்து சோதனைகளுக்கு பணியாமல் இருக்கும் முயற்சியில் இளைஞர்களும் அனுபவத்தில் குறைந்தவர்களுமான இந்த புதிய பக்தர்கள் சில வேளைகளில் தமது மென்மையான பக்திக்கு அபாயம் ஏற்படக்கூடும் என்று அஞ்சும் போது சம்பந்தப்பட்டவர்களிடம் ஒரு விதமாக நடந்து கொள்ளக்கூடும். தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் சில வேளைகளில் இவ்வுணர்ச்சிகளை அதிகமாக வெளியிடுவது பக்தர்கள் அல்லாதவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் இன்னும் மாயையின் மோகத்தில் இருப்பதால் எதிர்மறையாகவோ மனச்சோர்வாகவோ தோன்றக்கூடும். உண்மையில் இந்த பௌதிக உலகம் துயரங்கள் மிகுந்ததும் ஒவ்வாததும் ஒவ்வொரு அடியிலும் அபாயங்கள் நிறைந்ததுமான இடம். இது துக்காலயம், அசாச்வதம், பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை ஆகியவற்றை கொண்ட தற்காலிக இருப்பிடம். இங்கு துன்பமும் வேதனையும் மட்டுமே குடிகொண்டிருக்கின்றன. இவற்றை புரிந்து கொள்வது சுலபமல்ல. ஆகையால் அப்படி புரிந்து கொள்பவர்கள் மகாத்மா என்று வர்ணிக்கப்படுகிறார்கள். மாம் உபேத்ய புனர்ஜன்ம துக்காலயம் அசாச்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்ஷித்திம் பரமம் கத. பௌதிக உலகம் துக்கங்கள் நிறைந்தது, சாஸ்வதமற்றது என்பதை புரிந்து கொள்பவர்கள் மீண்டும் இங்கு வருவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் மகாத்மாக்கள். ஆகையால் கிருஷ்ணர் அவர்களை தம்மோடு வைத்துக் கொள்கிறார். அவரின் புனிதமான பக்தர்களாகிய மகாத்மாக்கள் இந்த ஆபாசமான இடத்திலிருந்து தப்பி சென்று விடுகிறார்கள். இந்த பதம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பகவத்கீதையில் 8.15 உரைக்கப்பட்டுள்ளது. அவரை விட அதிகாரபூர்வமானவர் யார் இருக்க முடியும்? ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு ஒருவன் ஜடமான எதையும் சந்தேக கண் கொண்டே பார்க்க வேண்டும். அது கிருஷ்ணருக்காக பயன்படுத்தப்பட்டு அவரை திருப்திப்படுத்த கூடியதாய் இருந்தாலொழிய ஜட பொருளாலான இவ்வுலகில் நம் உள்ளங்களின் ஆழத்தில் உள்ள விருப்பங்கள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பில்லை. அன்பு என்ற சொல்லை உங்கள் கடிதத்தில் பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இந்த ஜட உலகில் அன்பு இல்லை. அன்பு என்று இங்கு பேசப்படுவதெல்லாம் சுய புலன் திருப்திக்கான காமம் அல்லது இச்சை. காம ஏக்ஷே क्रोध ஏக்ஷே ரஜோ குணசமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரினம். அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் கூறுகிறார்,
காமமே இவ்வுலகில் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரி. பகவத்கீதை 3.37. பௌதிக உலகில் இன்று நாம் அன்பு என்று சொல்வதற்கான பதம் வேத மொழியில் இல்லை. காம எனும் சொல் பால் இச்சையை அல்லது ஜட இச்சையை குறிக்கும், அன்பை அல்ல. உண்மையான அன்பிற்கான வேத மொழி சொல் பிரேமா. இது கடவுளின் பால் கொள்ளப்படும் அன்பை, அதாவது காதலை மட்டும் குறிக்கும். இறைவனிடம் செலுத்தப்படும் அன்பை, காதலை தவிர வேறு காதலுக்கு இடமில்லை. இவ்வுலகில் பால் சம்பந்தப்பட்ட இச்சையே உள்ளது. ஜடச்சூழலில் மனிதர்களின் நடவடிக்கைகள் முழுவதும், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்வாளிகளின் நடவடிக்கைகளும் பால் இச்சையின் அடிப்படையில் அதால் உந்தப்பட்டு அதால் மாசுபடுத்தப்படுகின்றது. பால் இச்சை அதாவது ஆண் பெண் ஈர்ப்பு அந்த பால் வாழ்க்கைக்காக பிரபஞ்சம் முழுவதும் சுழல்கிறது, துன்பமும் அனுபவிக்கிறது. இதுவே கசப்பான உண்மை. இங்கு காதல் என்று சொல்லப்படுவது நீ என் புலன்களை திருப்தி செய், நான் உன் புலன்களை திருப்தி செய்கிறேன் என்பது. அந்த திருப்தி நின்றவுடன் விவாகரத்து அதாவது விவாகரத்து, பிரிவு, சச்சரவு, வெறுப்பு எல்லாம் ஏற்படுகிறது. அன்பு பற்றிய தவறான கருத்தால் பல விஷயங்கள் நடைபெறுகின்றன. உண்மையான அன்பு கடவுளான கிருஷ்ணரிடம் செலுத்தப்படுவது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.